தை பொங்கல் வந்ததென்று தாளம் தட்டி வரவேற்போம். காவில் மேள சத்தத்தோடு தரணி தமிழர் வரவேற்போம். தை பொங்கல் வந்ததென்று தாளம் தட்டி வரவேற்போம். காவில் மேள சத்தத்தோடு தரணி தமிழர் வரவேற்போம். கூடி உறவாடி உள்ளங்கள் ஒன்றாகி ஒன்றாக கூடி வரவேற்போம். ஊர்கூடி உறவாடி உள்ளங்கள் ஒன்றாக श्री Licht und Nacht ist ein Wechselspiel, das ist ein Naturgesetz. Die Sonne beglückt uns alle mit Licht und Wärme. Allen Menschen auf der Welt soll das Leben mit Licht gefüllt sein und somit heißen wir Herr Krause von der Carlo-Mühlendorf-Schule Frankfurt am Main herzlich ein, um die heilige Lampe anzuzünden.
எங்கே ஒரு மண்டபம் நிறைந்த ஒரு கரகோஷத்தை கொடுங்கள். ஏனென்றால் ஒரு முக்கியமான ஒரு விடயம் இருக்கின்றது இந்த சிறப்பு பரிசுக்கு பின்னால். இவருக்கு வயது 4, ஆனால் 5-6 வயது போட்டியாளருடன் போட்டியிட்டு சிறப்பு பரிசினை வென்று செல்கின்றார் தருண் பிரதீப் அவர்கள். தொடர்ந்து செல்வன் ஸ்ரவாந்த் ரஞ்சித் குமார் உருப்பமை எழுதுதல் 2ஆம் இடம், உரையாற்றல் 3ஆம் இடம், ஓவியம் 3ஆம் இடம். தொடர்ந்து செல்வன் விதுன் மோகன்குமார் வயது பிரிவு 5 தொடக்கம் 6, ஆத்திசூடி 3ஆம் இடம், உருப்பமை எழுதுதல் 1ஆம் இடம், ஓவியம் 2ஆம் இடம். தொடர்ந்து செல்வன் அஜேஷ் பிரதீப் வயது பிரிவு 5 தொடக்கம் 6, உரையாற்றல் செல்வன் அயுன் வாசுதேவன் வயது பிரிவு 5 தொடக்கம் 6, சொல்வெழுதுதல் 1ஆம் இடம். செல்வன் கியாதன் சிவகுமார் வயது பிரிவு 5 தொடக்கம் 6, உருப்பமை எழுதுதல் 3ஆம் இடம். செல்வன் ஸ்ரீ நவநீதன் கிருஷ்ணமூர்த்தி வயது பிரிவு 5 தொடக்கம் 6, ஆத்திசூடி 1ஆம் இடம், வாசிப்பு 1ஆம் இடம், உரையாற்றல் 1ஆம் இடம், ஓவியம் 1ஆம் இடம். தயவுசெய்து உங்கள் கைகளை பலமாக தட்டி அந்த குழந்தைகளுக்கு ஊட்டத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். செல்வன் சாத்விக் பாலகிருஷ்ணன் வயது பிரிவு 5 தொடக்கம் 6, ஆத்திசூடி 2ஆம் இடம். செல்வி பிரகல்யா சதீஷ்குமார் வயது பிரிவு 5 தொடக்கம் 6, ஆத்திசூடி 2ஆம் இடம், உரையாற்றல் 3ஆம் இடம், ஓவியம் 3ஆம் இடம். Vanakkam, எல்லாருக்கும். Erstmal begrüße ich alle, die Deutsch sprechen. Vielen Dank für die Einladung. நன்றி. பெருமைப்படுறேன். நான் தமிழில் படிச்சிருந்தா இப்படி 3A எடுத்துப்போனா எனக்கு ஐமிச்சம். ஆனால் உங்களுக்கு நான் ஒரு ப்ரைஸ் கொடுக்குறேன்னா எனக்கு சரியான மிக்க சந்தோஷமாக இருக்குது. கூப்பிட்டதுக்கு நன்றி. இந்த பாடசாலைக்கு நன்றி. ஏனென்றால் என் அம்மா சொல்வாப்போ தெய்வம் கோயிலே இருக்குது, ஆனால் பாடசாலையிலையும் தெய்வங்கள் இருக்குது. அது தாயாக இருக்கணும், தகப்பனாக இருப்பினும். ஒரு பாடசாலை இல்லாட்டி நான் இந்த மேடையில் இன்றைக்கு நின்றுருக்க முடியாது. ஒரு பாடசாலை இல்லாட்டி நான் ஸ்ரீலங்காலேருந்து இந்த நாட்டுக்கு வந்து படித்து ஒரு ஹேட் ஸ்ட்ரோக்காக இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த பாடசாலையில் இருக்கிற படிப்பிக்கிற ஒரு டீச்சர் மேர், மாஸ்டர் மேர் அவை இல்லாட்டி எங்களுக்கு அறிவில்லை. கடவுளுக்கு சமம், தாய் தகப்பனுக்கு சமம். நன்றி. அடுத்ததாக செல்வன் அத்வைட் பிரவீன்குமார் வளர்தமிழ் 1. அடுத்ததாக பாலர் நிலை செல்வி லியானா ரீனா சிவசுப்பிரமணியம்.
உங்கள் கரகோஷத்தின் மத்தியில் அடுத்ததாக செல்வி எலினா டெனி சேவியர், தொடர்ந்து செல்வி மீரா கணேசமூர்த்தி, மழலையர் நிலை, மழலையர் நிலை செல்வன் சாத்விக் பாலகிருஷ்ணன், இந்த உலகத்திற்கே தெரியும். ஆம், சுதந்திரத்தின் சுவாசத்தை தன்னில் நிரப்பி இந்த உலகெங்கும் உலா வந்த மாவீரன்தான் கீணல் கிட்டு. காட்டில் கடும் போர்த்தவம் செய்த ஓவியன், புகைப்படங்கள் பிடிக்கும் கலைஞன், பகைவர்களுக்கு பயம் காட்டிய இளைஞன், ஒட்டுமொத்தத்தில் தலைவருக்கு பிடித்த மாபெரும் வீரன் கீணல் கிட்டு. காலத்தால் அழித்திட முடியாத கடமை வீரன் மாவீரன் தளபதி கீணல் கிட்டு அவர்களையும், வங்கக்கடலிலே அவரோடு தீயிடை சங்கமமாகிய 9 வீர வேங்கைகளையும் நெஞ்சில் நிறுத்தி லட்சியம் ஒன்றையே குறிக்கோளாய் கொண்டு அஞ்சா நெஞ்சம் கொண்டவனாய் வங்கக்கடலின் நடுவினிலே தீயினில் மூழ்கி தமிழரின் வீரத்தை பாருக்கும் பறைசாற்றிய அந்த நாளை தமிழினன் மறக்கத்தான் கூடுமோ? ஆண்டுகள் பல உருண்டோடினாலும் உயிர்விடும் போதினிற்கூட தமிழீழ தாரக மந்திரத்தை உரைத்தவர்கள் அல்லவா அவர்கள். 16/1/1993 அன்று வங்கக்கடலின் அங்கத்தின் மீது சவாரி செய்த எங்கள் அண்ணன் கிட்டு வல்லாதிக்கத்தின் பிடியில் சிக்கும் நிலையில் தம்மை தாமே விடுதலை தீ மூட்டிய காவிய நாயகர்களின் வரலாறும் வற்றாது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அலையின் இரைச்சலிலும் தென்றலின் தடவலிலும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கிட்டண்ணாவின் சிறப்பு கவிதை. கிட்டண்ணா அந்த பெயர் வானம் தொட்ட நாமம்,
ஈழ பட்டி தொட்டி எல்லாம் பரவிவிட்ட வேதம், பட்டவர்த்தனமான வீரத்தின் பட்டயம், விடுதலை கட்டியம் கூறிய காப்பியம், காலமறிந்து செயற்பட்ட அலாரம், சமர் கலங்களில் சுழன்ற கலிபர் துப்பாக்கி, பகையை அடக்கி ஆண்ட அடங்கா புலி, மக்கள் அரவணைப்பில் நெகிழ்ந்த மகன், அன்பால் அனைவரையும் வென்ற தமிழன், 80களில் யாழ் மண்ணில் எழுந்து நின்ற புயல், முகாம்களில் பகையொடுங்கி நடுங்க பாடம் புகட்டிய திரள், ஆழ்ந்த அறிவியல் கொண்ட ஞானியன், ஆற்றல்கள் பலவாய் ஒளிரும் வேதியன், அண்ணன் மனம் படித்த அகத்தியன், அவர் தம்பியாய் வளர்த்தெடுத்த நேர்த்தியன், அவரே போர்க்களை பயிற்றுவித்த போராளி, புலிப்படையணையை வழிநடத்திச் சென்ற முதற் தளபதி, அரசின் கைகூலிகள் தாக்குதலில் இடது காலை இழந்தபோதும் இடைவிடாது பணி கண்ட லட்சிய வேங்கை, இயல் இசை நாடகம் ஓவியம் எல்லாம் கைவரப்பெற்ற கலைஞன், சிறிய சிட்டுகளால் கிட்டுமாமா என்று செல்லமாய் போற்றப்பட்ட சிறந்தவன், நிதர்சனம் ஒளிபரப்பாலே ஈழ நிதர்சனங்களை வெளிக்கொணர்ந்த நிதர்சனன், களத்தில் எனும் சஞ்சிகையை களத்திடை தொடக்கி வைத்த காவலன், இலங்கை அரசை இறங்கி வந்து பேச வைத்த இருமாப்புக்காரன், இந்திய வல்லரசு அச்சம் கொண்டு சிறைப்பிடித்த சீரும் புலி, இந்திய சிறையில் தைப்பொங்கல் வந்ததென்று தாளம் தட்டி வரவேற்போம். ஆவில் மேள சத்தத்தோடு தரணி தமிழர் வரவேற்போம். தைப்பொங்கல் வந்ததென்று தாளம் தட்டி வரவேற்போம். ஆவில் மேள சத்தத்தோடு தரணி தமிழர் வரவேற்போம். கூடி உறவாடி உள்ளங்கள் ஒன்றாகி ஒன்றாக கூடி வரவேற்போம். ஊர்கூடி உறவாடி உள்ளங்கள் ஒன்றாகி ஒன்றாக கூடி வரவேற்போம். தைப்பொங்கல் வந்ததென்று தாளம் தட்டி வரவேற்போம். தாவில் மேள சத்தத்தோடு தரணி தமிழர் வரவேற்போம். உழவர் பொங்கல் பெருநாளே, உழைத்தோர் உயர்ந்த திருநாளே. இது உழவர் பொங்கல் பெருநாளே, உழைத்தோர் வாழும் திருநாளே. களனி விதைத்த கதிரை அறுத்து கதிரவன் பொங்கல் என்றாரே. களனியில் விதைத்த கதிரை அறுத்து கதிரவன் பொங்கல் என்றாரே. காலையின் உதித்த சூரியன் முன்னே பொங்கி நின்று மகிழ்ந்தாரே. கதிதனை அறுத்து உலகோர் வாழ பசிதனை போக்கி நின்றாரே. உழவர் காத்த பெருநாளே, உழைப்போர் வாழும் திருநாளே. இது உழவர் காத்த பெருநாளே, உழைப்போர் வாழும் திருநாளே. தைப்பொங்கல் வந்ததென்று தாளம் தட்டி வரவேற்போம். தாவில் மேள சத்தத்தோடு தரணி தமிழர் வரவேற்போம். தைப்பொங்கல் வந்ததென்று தாளம் தட்டி வரவேற்போம். தாவில் மேள சத்தத்தோடு தரணி தமிழாய் வரவேற்போம்.
மாட்டுப் பொங்கல் ஒரு நாளே மரபு தந்த திருநாளே மாட்டு பொங்கல் ஒரு நாளே மரபு தந்த திருநாளே மனிதர் உழைக்க மாடு உழைத்து மண்ணில் வளர்த்த பயிர்தானே மனிதர் உழைக்க மாடு உழைத்து மண்ணில் வளர்த்த பயிர்தானே மண்ணின் வளங்கள் சிறந்து நிற்க மனிதர் வாழும் வளம்தானே மண்ணின் வளங்கள் சிறந்து நிற்க மனிதர் வாழும் வளம்தானே உழவர் உழைத்த திருநாளே ஒன்றாய் கூடும் ஒரு நாளே இது உழவர் உழைத்த திருநாளே ஒன்றாய் கூடும் ஒரு நாளே தை பொங்கல் வந்ததென்று தாளம் தட்டி வரவேற்போம் தாவில் மேல சத்தத்தோடு தரணி தமிழர் வரவேற்போம் தை பொங்கல் வந்ததென்று தாளம் தட்டி வரவேற்போம் தாவில் மேள சத்தத்தோடு தரணி தமிழாய் வரவேற்போம் 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 வரவேற்போம். அவர்களை ஆசீர்வதிக்க அழைத்து வருகிறார்கள். தமிழ் கல்விக் கழகத்தின் பிராங்க்போர்ட் தமிழாலயத்தினுடைய கல்வி தந்தை ராஜரத்னம் ஆசிரியர் முன்னே வர எங்களுடைய பெற்றார் பிரதிநிதியாக ஒப்பற்ற மனிதராக இருக்கக்கூடிய எங்களுடைய சந்திரன் மாஸ்டர் அவர்களோடு எங்களுடைய பாடசாலைக்கே என்று தன்னுடைய வாழ்நாளிலே அதிகமான காலத்தை அர்ப்பணித்து ஒரு ஆமோதிக்கும் பொழுது இந்த மதிப்பளிப்பை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது ஒரு பட்டயம் கிடைத்தற்கண்ணா எங்கள் ராஜரட்னம் ஆசிரியர் கல்வி தந்தையாக போற்றப்படும் ராசியையும் பாருங்கள். ஆகவே இந்த குமுகத்தோடு மிக நெருக்கமாக சேவையாற்றுகின்ற ஒரு குடும்பமும் ஏற்கனவே நீங்களும் படைத்தவராக தன்னையும் தன் குடும்பம் சார்ந்த இந்த செல்வியை உருவாக்கினார்கள். இந்த குடும்பம் முழுமையாக தமிழாலயத்துடைய சான்றிதழும் எங்களுடைய ஆசான் ராஜரட்னம் அவரிடமிருந்து ஒரு பட்டயமும் அதற்கு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திற்குரிய மாணவர்களை நாங்கள் கற்பிக்கும் ரட்னம் அவரிடமிருந்து இந்த பரிசையும் பெறுகிற பாக்கியத்தை பெற்ற இவர்களை வாழ்த்து மாணவர்கள்தான் ஜெர்மன் மொழியை எங்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்கள். ஆகவே இந்த நிகழ்வினுடைய மற்றொருவராக இந்த பூஸ்டர் மாணவி ஒருவர். Vielen Dank für die Einladung. Ich folge ihr immer sehr gerne. Ich gratuliere Ihnen zum Thai Pongal Erntedankfest. Es ist sehr schön, dass Sie Ihre Tradition hier auch in Deutschland so aufrechterhalten. Sie sind ein Vorbild für viele Gruppen in Frankfurt und in Deutschland. Es gibt wenige, die das so gut machen wie Sie, jetzt inzwischen seit 30 Jahren. Und Sie legen Wert auf Bildung und auf Ihre Kultur. Das hat meine volle Unterstützung. Wichtig ist in Deutschland, dass